Character, knowledge, confidence. S.R.K. Higher Secondary School, KARIKALAMPAKKAM. Character, knowledge, confidence. S.R.K. Higher Secondary School, KARIKALAMPAKKam. I love my school, S.R.K. Best of the best is S.R.K. Bright future means S.R.K. Quality education, S.R.K. Knowledge forever, last forever. Textbook rental, seat departure. Lovely teachers and professors. What's the culture we will start? I love my school, S.R.K. Best of the best is S.R.K. Bright future means S.R.K. Quality education, S.R.K. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. S.R.K. Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸை பற்றி பார்க்கலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 அடுத்ததாக இல்லுஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 இல்லுஸ்ட்ரேஷன் 2 பாயிண்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ரெண்டுமே இது 1-1 ஃபங்க்ஷன். இது முதல்ல ஃபங்க்ஷன், இது 1-1 ஃபங்க்ஷன், நாட் ஏ 1-1 ஃபங்க்ஷன்ன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு 2 ஆடர் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஆடர் பேர்ஸை வச்சு நான் என்ன பண்ணேன்னா ஆரோ டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஆரோ டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணும்போது இதை பார்த்தாலே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருக்குது. இட் இஸ் ஏ 1-1 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். ஆனால் கோடொமைனில் பாருங்கள், இந்த செகண்ட் ஒன் ஃபிகரில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டொமைன் அண்ட் கோடொமைன். இதில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் சிம்பிள் ஒன்று வந்துடுச்சு. அப்போ லெஸ் தென் சிம்பிள் வந்துச்சுனால இட் இஸ் நாட் ஏ 1-1 ஃபங்க்ஷன், நாட் ஏ 1-1 ஃபங்க்ஷன். அதுதான் இங்கே ரீசன் சொல்லியிருக்காங்க பாரு. இது எஃப்ன்றதுனால எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன் சொல்லி 1-to-1 ஃபங்க்ஷன் அண்ட் ஜிஏ இஸ் நாட் ஏ 1-1 ஃபங்க்ஷன். அதுக்கு உண்டான ரீசனாக அவங்களே சொல்லியிருக்காங்க. 1 and 2 in the first set A have same image being. ஸோ அதனால it is not a 1-1 ஃபங்க்ஷன். அப்போ அடுத்ததாக டாபிக் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெனி ஒன் ஃபங்க்ஷன். மெனி ஒன் ஃபங்க்ஷன்னா என்ன? மெனி ஒன் ஃபங்க்ஷனுக்கு உண்டான ரீசனை டயக்ராம்லேயே பார்க்கலாம். ஏன்னா டயக்ராமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் அண்ட் ஃபில்ம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் மேக்ஸிமம் நிறைய இதில் வந்து மேப்பிங் ஆகிருக்கு பாருங்கள். இந்த P1 F1, P6 F1, அதே போல் P4 F1 அண்டு P2 பார்த்தீங்கன்னா F3 அண்டு P5 பார்த்தீங்கன்னா F3. நெக்ஸ்ட்டு P3 பார்த்தீங்கன்னா F2, P7 வந்து F2ன்னு இருக்குது. அப்போ இந்த மாதிரி மெனி ஒன் டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எனக்கு எம்டிஆ இல்லை, கோடொமைனில் இருக்கிற எலமெண்ட் மட்டும் எம்டிஆ கிடையாது, எல்லாமே எனக்கு இமேஜ் இருக்குது. அப்போ இதுதான் என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். இதனுடைய டெஃபினேஷன்ஸை பார்க்கலாம். டெஃபினேஷன்ஸை பார்க்கும்போது என்ன உங்களுக்கு இதுக்கு என்ன ரீசன் சொல்லலான்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு எப்படி எடுக்க போகிறீங்கன்னா a function f வந்து a to b is said to be a onto function if the range of f is equal to the codomain of f. range of f is a codomain of f ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ range of f is a codomain of f னாக்கா இப்போ டொமைன் கோடொமைன் பார்க்குறீங்க, கோடொமைன்லேருந்து ரேஞ்சு பார்க்குறோம். அப்போ ரேஞ்சுன்னு பார்த்துக்கும்போது எது எதுக்கெலாம் ரேஞ்ச் வருது பாருங்கள், C1க்கு அண்டு C3, அதாவது C1 C3க்கு வந்து P2 அண்டு C2க்கு பார்த்தீங்கன்னா P1, C4 C5க்கு வந்து பார்த்தீங்கன்னா P3. இந்த மாதிரி எனக்கு மெனி ஒன் அதாவது இட் இஸ் கால்ட் அபவுட் ஆன் டு ஃபங்க்ஷன். இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்லலாம், இன்னொரு மீனிங்கில் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி எலமெண்ட் இன் த கோடொமைன் B has a preimage in the domain of A is an onto function is also called a surjection சொல்லலாம். இதுக்கு onto function உடைய another name பார்த்தீங்கன்னா surjection சொல்லுவாங்க. இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா கோடொமைன்லேருந்து மோர் தென் ஒன் ப்ரீஇமேஜ் இருந்தாலே இட் இஸ் கால்ட் அபவுட் onto function சொல்லிடலாம். ஆனால் கோடொமைனில் எந்த ஒரு எலமெண்ட்டும் எம்டியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் ஏ onto function. புரியுதுங்களா? இது அண்டர்ஸ்டாண்ட்?
அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. A set, B set, range of F and இப்போ consider the function is onto or not a onto one செக் பண்ணிக்கலாம். A, B, X, Y, Z, L, M, N. இது என்ன சொல்லலாம் பாரு, மேப்பிங் ஆகிருக்கா எல்லாமே. மோர் தென் ஒன் ப்ரீமே, மோர் தென் ஒன்னா ஒன்றுக்கு மேலே எவ்வளோ வேணால் இருக்கலாம்னு அர்த்தம். அப்போ எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு, எல்லாத்துக்குமே மோர் தென் ஒன் ப்ரீ இமேஜ் கிடச்சிருக்கு. இட் இஸ் அன் எஃப் இஸ் அன் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். அடுத்த டாபிக் பார்க்குறது இன்டூ ஃபங்க்ஷன். இன்டூ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ரெண்டு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது என்னது, டொமைன், கோடொமைன். இப்போ கோடொமைன் அண்ட் கோடொமைனில் பார்த்தீங்கன்னாக்கா, domain we have the one image C1 washing machine and C2 television, C3 water heater and one of the terms will be empty. அப்படி இருந்துச்சுனாக்கா it is called about into function. Into function this சொல்லிக்கலாம். அப்போ functions following the diagram will represent a into function. During winter season customers usually do not prefer buying air conditioner. Here air conditioner is not chosen by any customer. This is an example of into function. இந்த டைமில் எனக்கு எக்ஸாம்பிளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏர் கண்டிஷனரை யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி சூஸ் பண்ணலனாக்கா இதுக்கு எனக்கு இட் இஸ் ஏ பாசிபிள் ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் வில் பி எம்டியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். இன்டூ ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் பாருங்க. A function f is a to b is called an into function if there exists at least one element in b which is not the image of any element of a. அதாவது ஒரு எலமெண்ட்டுக்காவது எனக்கு என்ன இருக்கக்கூடாது, இமேஜ் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா, ஏ கூட இமேஜ் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா that is there is at least exist if there exists at least one element in b which is not the image of any element of a. இந்த கண்டிஷன் இருந்துச்சுனாக்கா இதை இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். இன்டூ ஃபங்க்ஷன்னாலும் not onto நாலும் it is same meaning. In other words, a function f a to b is called into if it is not onto சொன்னாலும் it is will be same answer meaning. இந்த இடத்துல the range of f is a proper subset of the codomain of f. range of f வந்து எப்படி இருக்குன்னா proper subset of the codomain of f ல இருக்கும். அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது இங்கே கண்டிஷனில் பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷனில் A, B, F என்ற செட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா X, W, X, Z, it is a subset of B. அப்போ F is in into function. ஏன் F is in into function? ஒரு element is empty. அப்போ therefore Y belongs to B is not an image of any element in A. A கூட எந்த ஒரு இமேஜுமே எனக்கு ஃபிக்ஸ் ஆகல. அதனால் it is என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா into function சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? இது அடுத்ததாக டாப்பிக்கில் பார்க்குறது பைஜெக்ஷன். ஒரு டாப்பிக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஒன் செகண்ட் ஒன் மெனி ஒன் அண்ட் தேர்ட் ஒன் ஆன் டு அண்ட் ஃபோர்த் ஒன் இன்டூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா பைஜெக்ஷன்னா கன்சிடர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்னும் இருக்கும் அண்ட் ஆன் டூவும் இருக்கும். ஒன் அண்ட் ஆன் டூ ரெண்டுமே இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் பைஜெக்ஷன். புரியுதுங்களா? அதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க பாரு டெஃபினேஷன். இஃப் யூ ஃபங்க்ஷன் f is a tends to b is both on and onto, then f is called a bijection from a to b. f is called a bijection from a to b. இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணுறது இட் இஸ் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இது ஒன்னு சொல்லிக்கலாம் அண்ட் ஆல்சோ ஆன்டூவும் சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் எனக்கு என்ன அது ப்ரீ இமேஜ் இருக்கு, அதே போல் எல்லா எலமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜ் இருக்கு. டிஸ்டிங் எலமெண்ட் ஆஃப் a have distinct images in B and every element in B has a pre-images in A. அதனால் இது என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன். அதுக்கு அனதர் நேம் பைஜெக்ஷன் சொல்லுவாங்க. அடுத்ததாக இங்கே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. A one found onto function is called also called a one correspondent சொல்லலாம். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் ஒன் அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன் என்ன சொன்னோம், பைஜெக்ஷன் சொன்னோம். இதே இதை நான் நோட்டில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ஒன் கரஸ்பாண்டன்ஸ் சொன்னாலும் பைஜெக்ஷன் சொன்னாலும் ஒரே மீனிங் தான். அதனால் இந்த இடத்துல ஒன் கரஸ்பாண்டன்ஸ் சொல்லியிருக்காங்க, புதுசாக சொல்லியிருக்காங்கன்றதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ரெண்டுமே ஒரே மீனிங்ஃபுல் தான். அதனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். புரியுதுங்களா? அடுத்ததாக எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு இது கண்டிஷன்ஸில் அவங்களே சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லாமே பாருங்கள். ஒன் many to one and on to into.
இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிக்சர் ஓரியன்டாக ஒரு பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்ளம்ஸை. எது 1 எது ஆன்ட்டு, எது இன்டூ, எது மெனி ஒன் ஃபங்க்ஷன்ட்டு. அடுத்த டாபிக் பார்க்கும்போது நம்ம ஃபங்க்ஷன்ஸோடைய டைப்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். இதுக்கு முன்னாடி ஏதோ டெஸ்ட்டு பார்த்தோம். என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்வ் இருந்துச்சுனாக்கா ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ட்ரா பண்ணுற லைன் எல்லாமே வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னு சொன்னோம். இது அப்படியே ஆப்போசிட். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ட்ரா பண்ணுற எல்லா லைனுமே இட் இஸ் எ ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். Previously we have seen the vertical line test. Now let us see the horizontal line test. A function represented in a graph is 1 if every horizontal line intersects the curve in at most 1 point. இதுவும் எனக்கு அதே போல் அட்மோஸ்ட் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆச்சுனாக்கா இட் ஈஸியாக ஃபங்க்ஷன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் பிக்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த க்ரீன் கலர் லைன் தான் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். இப்போ அந்த கர்வை ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதில் அட்மோஸ்ட் என்னது 1 பாயிண்ட்ன்றது அதிகபட்சமாக 2 பாயிண்டில் எனக்கு இன்டர்செக்ட் ஆகுது. இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன், இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? இது கிராஃபை பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ளீஸ் தான் இந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் செக்ஷன் தான். என்ன ப்ராக்டிஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பிக்சராக அவங்க டயக்ராம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. யூஸ் த வெர்டிக்கல் அண்ட் த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். எந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, வில் பி ஃபாலோயிங் த கிராஃப். இது இட் இஸ் ரெப்ரசன்ட் ஏ ஃபங்க்ஷனா நாட் ஏ ஃபங்க்ஷனான்றதை நீங்கள் ஒரு நோட்டில் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அழகாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதை என்னது 1 மார்க் டைப்பில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் இதான்றதை கரெக்டாக ஆன்சர் சொல்லலாம். இது கரெக்டு, இது ராங்கு, இது கரெக்டு, இதுக்கு ராங்கு, இது கரெக்டு, இது ராங்கு, அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்லேயே அடுத்ததாக டாப்பிக்கில் பார்க்கும்போது வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இதில் கண்டிப்பாக ஷூராக ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம் செக்ஷனை கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஸ்பெஷல் கேசஸ் ஃபார் ஃபங்க்ஷன். இதில் எனக்கு 4 டைப்ஸ், அதனால் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். இதில் எனக்கு கொஷினில் இந்த ஆர்டரில் கொடுத்துருவாங்க. அங்கே கொஷின் கொடுத்துட்டு இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனா, இல்லை ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனா அப்படின்றத நன் ஆஃப் தீஸ்ன்னு அப்படின்னு கொஷின் கேட்டு வச்சு கேட்பாங்க. அதனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். If a function f on the a tends to b is called a constant function if the range of f contains only one element, that is f of x equal to c for all x belongs to a and for some fixed c belongs to b. இதை பார்த்தாலே உங்களுக்கு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அது எல்லாமே கோஸ் டு ஒரே ஒரு எலமெண்ட்டுக்காக ஃபிக்ஸ் ஆகும். அந்த ஒரு எலமெண்ட்டு ஃபிக்ஸ் ஆகிறது தான் இதனுடைய நேமிங்கில் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஆரோ டயக்ராம் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன்லேருந்து பார்க்கலாம். ஆரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், ஏ செட் அண்ட் பி செட். இப்போ டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே எலமெண்ட்டு கூட தான் மேப்பிங் ஆகிருக்கு. இட் இஸ் கால்ட் அபவுட் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? இது அதே செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா f non-empty set, then the function f is a tends to a defined by f of x is equal to x for all x belongs to a is called an identity function. ஏன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா f is a function from a to bன்னு சொன்னோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா f is a function from a to aன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த டொமைனில் என்ன எலமெண்ட் எடுக்கணுமோ அதே எலமெண்ட்டு கூட தான் அந்த இடத்துல மேப்பிங் பண்ண போகிறோம். அப்போ ஐடென்டி எலமெண்ட் XYZ XYZ இப்போ எல்லாமே எனக்கு யூனிக் இமேஜ் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி கிடைச்சதுன்னா இட் இஸ் ஏ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ அது கூட மேப்பிங் ஆகுது தான். ப்ரீவியஸ் இதில் நம்ம 1 ஃபங்க்ஷன் சொன்னோம். ஒரு எலமெண்ட் ஒன்று கூட யூனிக் இருந்தால் அது 1 டைப் ஆஃப் ஃபங்க்ஷனில் சொன்னோம். அது ஏன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அது எல்லா எலமெண்ட் இங்கே 1 இருக்கும், இங்கே என்ன இருக்கும் 3ன்னு இருக்கும். இல்லை இங்கே 1 இருக்குன்னா இங்கே ஏன்னு இருக்கும். அப்போ இட் இஸ் நாட் ஏ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் இசட் இசட் சேம் நம்பர்ஸாக இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அபவுட் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்றதை ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணிக்கலாம். என்னென்ன ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சிங்களா? அடுத்ததாக பார்க்குறது ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்.
a function f is a tends to b is called a real valued function if the range of f is a subset of the set of all real numbers are, that is f of a subset of r ன்னு சொல்லுவாங்க. it is a real valued functions உண்டான மீனிங். அதுதான் அவனுடைய கண்டிஷன். இதுக்கு மீனிங் பார்த்தீங்க ஸ்டேட் என்னது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு ப்ராக்ரஸ் செக் கொடுத்துருக்காங்க. இப்போ நடத்தின ஒவ்வொரு டாபிக்ஸ் 1 on 2 into many one and bijection and one real valued function, constant function, identity function, இந்த எல்லாத்தையும் டாபிக்லாம் ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்கள். ரீகால் பண்ணிவிட்டு டிசிஆர் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்றது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதை ப்ராப்ளம்ஸ் ஓரியண்டாக பார்த்துக்கலாம். இப்போ நடத்தின டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸில் மேக்ஸிமம் என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ நம்ம கவர் பண்ணியாச்சு. அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கும்போது மோர் தென் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸு எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய ப்ராப்ளம்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சொல்யூஷன்ஸை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் ஈஸியாக மார்க்கை வாங்க முடியும். ஒர்க் அவுட் ப்ராக்டிஸ் இல்லைனாக்கா நம்மளால் சாத்தியமாக எதையுமே முடிக்க முடியாது. அதனால் மோர் தென் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கும்போது போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணுங்கள். ரீஎவாலுவேஷன் செக் பண்ணுங்கள். போட்டு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணும்போது ஆன்சர்ஸ் எல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோமா இல்லை கரெக்டாக எழுதியிருக்கோமா என்றதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா மறுபடியும் ஏதாவது நெக்ஸ்ட் கிளாஸில் வரும்போதோ இல்லை நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். டெஃபினிஷன்: let f is a function from a to b and g is a function from b to c be two functions, then the composition of f and g denoted by g composite of f. இந்த இடத்துல 0 மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் g composite of f ன்னு சொல்லுவாங்க. is defined as the function g composite of f of x that is equivalent to g of f of x for all x belongs to a ன்னு சொல்லி முடிக்கலாம். இது புரியுதுங்களா உங்களுக்கு? டெஃபினிஷன்ஸ் அதே போல் இங்கே டெஃபினிஷன்ஸுக்கும் ஒரு பிக்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இதுதான் நம்ம அங்கே பிக்சர் எல்லாம் இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். அதுக்கு அடுத்து இதுக்கு ஒரு திங்கிங் கார்னர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன திங்கிங் கார்னர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என், does f composite of g equivalents to g composite of f ஆ ரெண்டுமே ஈக்குவலன்ஸாக வருமானதை உங்களுக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸை நீங்களே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கலாம். இப்போ given one example, find the f composite of g and g composite of f when f of x is equal to 2x plus 1 and g of x is equal to x square minus 2. இப்போ என்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க டிஃபைன் பண்ணி. அந்த டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன்ஸை கிவன் சொல்யூஷனில் எடுத்துக்கலாம் f of x and g of x. இப்போ எப்படி ரைட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா f composite of g of x. அப்போ f composite of g of x is equal to f of g of x. இதுதான் டெஃபினிஷனில் இங்கே பார்த்தோம். அப்போ f of g of x. அப்போ g of x எனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். g of x என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர் மைனஸ் 2. அப்போ f of x ஸ்கொயர் மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன ஃபங்க்ஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன மீனிங்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா f of xன்ற ஆர்டரில் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக will be replaced about x ஸ்கொயர் மைனஸ் 2. அப்போ therefore இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணால் 2 into x ஸ்கொயர் மைனஸ் 2 ப்ளஸ் 1. அப்போ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர் மைனஸ் 4 மைனஸ் 4 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. அதுதான் உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸை கிடைச்சிருக்கும். அது f காம்போசிட் ஆஃப் g கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் g காம்போசிட் ஆஃப் fனா g ஃபர்ஸ்ட்டில் வந்துடும், f of x உள்ளே இருக்கும். அப்போ f of xன்ற ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எடுத்து உள்ளே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். g of 2x plus 1 இங்கே சொன்ன அதே மாடல் தான். இப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸுன்ற பதிலாக சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ 2x plus 1 the whole square minus 2. இது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற இடமே என்னன்னாக்கா காம்போசிட் ஃபங்க்ஷனில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஸ்கொயரோ இல்லை மல்டிப்பிளில் என்ன வேல்யூ வந்திருக்கோ அதை மிஸ் பண்ணிவிடுவாங்க. இல்லைனா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அதை கேர்லெஸ்ஸாக மிஸ்டேக் பண்ணிங்கனாக்கா அது ஈக்குவலன்ஸாக வராது, இல்லை நாட் ஈக்குவல்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சொல்யூஷனில் கிடைக்கும். அந்த டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் கிடைச்சுன்னா அது கரெக்டான ஆன்சர்ன்றதை நம்மளால் என்னது ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள்.
ஃபங்க்ஷனுக்குள்ளே எடுத்து அப்ளை பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமா, இந்த இடத்துல எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, 2x + 1 த ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோமா, அடுத்து இங்கே -2ன்னு ஒன்று குட் ஈவினிங் டு ஆல். நான் கரஸ்பாண்டன்ட் பேசுகிறேன். இத்தகைய பேண்டமிக் சுச்சுவேஷன்லேருந்தும் கொரோனா வைரஸிடமிருந்தும் உலகத்தில் உள்ள அனைவரும் மீண்டு வர எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றேன். அதுபோல் உங்கள் ஒவ்வொருவரும் வேண்டிக்கொள்ள கேட்டுக்கொள்கின்றேன். எவர் ஒருவரும் எதிர்பாராத இந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தைரியத்தோடு போராடும் உங்கள் தாய் தந்தையரை வணங்குங்கள். அவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள். எந்த சூழ்நிலையிலும் நம் அனைவருக்கும் தேவையான மந்திர சொல் இதுவும் போகும். நான் கரஸ்பாண்டன்ட் பேசுகிறேன். அது மட்டுமல்லாது இத்தகைய பேண்டமிக் சிச்சுவேஷனில் தனித்து கொரோனா வைரஸ் அடிக்கடி சுத்தமாக அனைவரும் 20 நொடி எல்லாம் வல்ல இறைவனிடம் சோப்பால் கழுவுவோம். அதுபோல் ஒவ்வொரு அனைவரும் பின்பற்றுவது அவசியமாகிறது. எவருக்கு மேல் எதிர்பாராத இந்த சூழ்நிலை எந்த ஒரு சூழ்நிலை தைரியத்தோடு போராட பயனுள்ள தாய் தந்தை மிகச் சிறப்பாக இயங்குவது அவர் நீங்கள் அன்பு செலுத்துங்கள். அதில் ஒரு எந்த சூழ்நிலையிலும் நம் அனைவருக்கும் தேவையான மந்திரம் அனைத்தும் இதுவும் பொது தேர்விற்கு தயாராக கரஸ்பாண்டன்ட். அது நமது மாணவர்கள் பேண்டமிக் சிச்சுவேஷன் தனித்து கல்வியாண்டு மாணவர்கள் அனைவரும் 20 கல்வியாண்டு 10ஆம் வகுப்பு பயிலவிருக்கும் மாணவர்கள் அனைவரும் பின்பற்றுவது அவசியமாகிறது. S.R.K கரிகலாம்பாக்கம் சேனல் எந்த ஒரு தொடர்ந்து தைரியத்தோடு போராட பயனுள்ள தாய் தந்தை அதை வீடியோவாக அவர் நீங்கள் அன்பு செலுத்துங்கள். எந்த நேரம் எந்த சூழ்நிலையிலும் நம் அனைவருக்கும் தேவையான மந்திரம் அனைத்தும் இதுவும் S.R.K கரிகலாம்பாக்கம் சேனல். குட் ஈவினிங் டு ஆல். நான் கரஸ்பாண்டன்ட் பேசுகிறேன். இத்தகைய பேண்டமிக் சுச்சுவேஷன்லேருந்தும் கொரோனா வைரஸிடமிருந்தும் உலகத்தில் உள்ள அனைவரும் மீண்டு வர எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றேன். அதுபோல் உங்கள் ஒவ்வொருவரும் வேண்டிக்கொள்ள கேட்டுக்கொள்கின்றேன். எவர் ஒருவரும் எதிர்பாராத இந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தைரியத்தோடு போராடும் உங்கள் தாய் தந்தையரை வணங்குங்கள். அவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள். எந்த சூழ்நிலையிலும் நம் அனைவருக்கும் தேவையான மந்திர சொல் இதுவும் கடந்து போகும். அது மட்டுமல்லாது இத்தகைய சூழ்நிலையில் தனித்திருப்போம், அடிக்கடி சுத்தமாக கைகளை 20 நொடிகளாவது சோப்பால் கழுவுவோம் என்று அனைவரும் பின்பற்றுவது அவசியமாகிறது. S.R.K மேல்நிலைப் பள்ளியானது எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாணவர்களுக்கு பயனுள்ளவாறு மிகச்சிறப்பாக இயங்குவது நீங்கள் அறிந்ததே. அதில் ஒரு பகுதியாக 10th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட்ஸ் அனைத்தும் பொது தேர்விற்கு தயாராகும்படியாக நமது மாணவர்கள் மட்டுமல்லாது அனைத்து இக்கல்வியாண்டு மாணவர்களும் வரும் கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பயிலவிருக்கும் மாணவர்களும் பயன்பெறும் வகையில் யூடியூப் S.R.K கரிகலாம்பாக்கம் சேனலில் தொடர்ந்து லைவில் தந்தும் அதை வீடியோவாக அப்லோட் செய்தும் எந்த நேரத்திலையும் மாணவர்கள் காணும்படியாக செய்துள்ளோம். இவை அனைத்தும் நமது புதுச்சேரி டிவி சேனல்களில் காலை 7:30 மணிக்கு ராகவா விஷனிலும், 8:30 மணிக்கு கமலா டிவியிலும், 9 மணிக்கு ரெயின்போ டிவியிலும், 9:30 மணிக்கு மூன் டிவியிலும், 11 மணிக்கு ITVயிலும் ஒளிபரப்பப்பட உள்ளது. இவ்வாறாக புதுவையில் வேறு எந்த பள்ளியும் செய்திடாத வகையில் 6 டிவி சேனல்களில் நமது S.R.K மேல்நிலைப் பள்ளியின் 10ஆம் வகுப்பு சிறப்பு வகுப்பு தினமும் ஒளிபரப்பப்பட உள்ளது என்பதை பள்ளி நிர்வாகியாக நான் மிகவும் மகிழ்வடைகின்றேன். நான் ஆனுவல் டேவில் கூறியதும் நினைவு கூற விரும்புகின்றேன். அது என்ன இப்போ லோக்கல்னா நம்ம கெத்தா ஓலாத்தனும். ஏன் இப்பொழுது அதை கூறுகிறேன் என்றால், மற்ற பள்ளிகள் என்ன செய்வது என்று யோசிப்பதற்குள் நாம் ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் என்று டெக்னிக்கலாக அத்தகைய சூழ்நிலையிலும் மாணவர்களுக்கு நல்ல கல்வியை சிறப்பாக கொடுப்பது என்று நகர பள்ளிகளை விட கிராமப்புற பள்ளியான S.R.K மேல்நிலைப் பள்ளி அப்டேட்டடாக இருப்பது லோக்கலாக இருந்தாலும் கெத்தா தானே இருக்கணும் என்று
நிர்வாகமும் ஆசிரியர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் இருப்போம். இப்பொழுது நேற்று வைத்த ஆன்லைன் டெஸ்டில் முதலிடம் 28 மதிப்பெண்கள் பெற்று புவனேஸ்வர் ராஜும், 2ஆம் இடம் 27 மதிப்பெண்களுடன் ஆயிஷா ஷஃபானாவும், 3ஆம் இடம் 26 மதிப்பெண்கள் பெற்ற இருவர் கீர்த்தனா அண்ட் கோபிகிருஷ்ணன் என்று அனைவருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். மாணவர்கள் நலனிற்காக நான் முடிவு செய்தபடி ஆன்லைன் எக்ஸாமில் தவறாது கலந்து கொண்டு முதல் 3 மதிப்பெண்கள் பெறவிருக்கும் மாணவ செல்வங்களுக்கு கேஷ் பிரைசஸ் வழங்க உள்ளோம் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து S.R.K மேல்நிலைப்பள்ளி எடுத்துக்கொண்டிருக்கும் அனைத்து முயற்சிகளிலும் மாணவர்களாகிய உங்களது ஒத்துழைப்பும், உங்களது பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும், பொதுமக்களின் ஒத்துழைப்பும் தேவையான அளவு வழங்கி பள்ளி சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருப்பதற்கு நல்ல சமுதாயத்தையும் நாட்டுடைய எதிர்காலத்தையும் கட்டமைப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Once again, I wish you all the students stay home, save life. Thank you. ரெண்டு ஆரோ டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஆர்டர் பேர்ஸை வச்சு நான் என்ன பண்ணேன்னா ஆரோ டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஆரோ டயக்ராம் ரெப்ரசென்ட் அதாவது எனக்கு என்ன அது இருக்கக்கூடாது, இமேஜ் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா, ஏ கூட இமேஜ் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா தட் இஸ் அட்லீஸ்ட் எக்ஸிஸ்ட் if there exists at least one element in B which is not the image of any element of என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஆர்டர் சொல்லிக்கலாம். இன்டூ ஃபங்க்ஷன்னாலும் not onto நாலும் it is same meaning. In other words, a function f a into b is called into. If it is not onto சொன்னாலும் it is will be same answer meaning. இந்த இடத்துல the range of f is a proper subset of the codomain of f. range of f வந்து எப்படி இருக்குன்னா ப்ராப்பர் சப்செட் ஆஃப் த கோடொமைன் ஆஃப் எஃப்ல இருக்கும். அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது இனி கண்டிஷனில் பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷனில் ஏ பி எஃப்ன்ற செட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் டபிள்யூஎக்ஸ் இசட் இஸ் எ சப்செட் ஆஃப் பி. அப்போ எஃப் இஸ் இன் இன்டூ ஃபங்க்ஷன். ஏன் எஃப் இஸ் இன் இன்டூ ஃபங்க்ஷன்? ஒரு எலமெண்ட் இஸ் எம்டி. அப்போ therefore y belongs to b is not an image of any element in a. a கூட எந்த ஒரு இமேஜுமே எனக்கு ஃபிக்ஸ் ஆகல. அதனால் இட் இஸ் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? இது அடுத்ததாக டாப்பிக்கில் பார்க்குறது பைஜெக்ஷன். ஒரு டாப்பிக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஒன், செகண்ட் ஒன் மெனி ஒன், அண்ட் தேர்ட் ஒன் இன் ஆன் டூ, அண்ட் ஃபோர்த் ஒன் இன்டூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா பைஜெக்ஷன்னா கன்சிடர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்னும் இருக்கும் அண்ட் ஆன் டூவும் இருக்கும். ஒன் அண்ட் ஆன் டூ ரெண்டுமே இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் பைஜெக்ஷன். புரியுதுங்களா? அதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க பாருங்க டெஃபினேஷன். இஃப் எ ஃபங்க்ஷன் f is a tends to b is both on and on to, then f is called a bijection from a to b. f is called a bijection from a to b. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணுறது இட் இஸ் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இது ஒன்னு சொல்லிக்கலாம் அண்ட் ஆல்சோ ஆன் டூவும் சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் எனக்கு என்ன அது ப்ரீ இமேஜ் இருக்குது. அதே போல் எல்லா எலமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜ் இருக்குது. டிஸ்டிங் எலமெண்ட் ஆஃப் ஏ ஹேவ் distinct images in B and every element in B has a pre-images in A. அதனால் இது என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன். அதுக்கு அனதர் நேம் பைஜெக்ஷன் சொல்லுவாங்க. அடுத்ததாக இங்கே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள்.
a 1-1 and onto function is also called a 1-1 correspondent சொல்லலாம். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் 1-1 and onto function என்ன சொன்னோம், பைஜெக்ஷன் சொன்னோம். இதை நான் நோட்டில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, 1-1 correspondent சொன்னாலும் பைஜெக்ஷன் சொன்னாலும் ஒரே மீனிங் தான். அதனால் இந்த இடத்துல 1-1 correspondent சொல்லியிருக்காங்க, புதுசாக சொல்லியிருக்காங்கன்றதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ரெண்டுமே ஒரே மீனிங்ஃபுல் தான். அதனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். புரியுதுங்களா? அடுத்ததாக எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு இது கண்டிஷன்ஸில் அவங்களே சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லாமே பாருங்கள், 1-1 மென் இன்டூ 1 அண்ட் ஆன் டு இன்டூ. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிக்சர் ஓரியன்டாக ஒரு பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்ளம்ஸை. எது 1-1, எது ஆன் டு, எது இன்டூ, எது மெனி ஒன் ஃபங்க்ஷன்ட்டு. அடுத்த டாபிக் பார்க்கும்போது நம்ம ஃபங்க்ஷன்ஸோடைய டைப்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். இதுக்கு முன்னாடி ஏதோ டெஸ்ட்டு பார்த்தோம். என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்வ் இருந்துச்சுனாக்கா ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ட்ரா பண்ணுற லைன் எல்லாமே வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டுன்னு சொன்னோம். இது அப்படியே ஆப்போசிட். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ட்ரா பண்ணுற எல்லா லைனுமே இட் இஸ் எ ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். Previously we have seen the vertical line test. Now let us see the horizontal line test. A function representing a graph is 1-1 if every horizontal line intersects the curve in at most one point. இதுவும் எனக்கு அதே போல் அட்மோஸ்ட் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆச்சுனாக்கா ஈஸியாக ஃபங்க்ஷன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் பிக்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த க்ரீன் கலர் லைன் தான் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். இப்போ அந்த கர்வை ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதில் அட்மோஸ்ட் என்னது 1 பாயிண்ட்ன்றது அதிகபட்சமாக 2 பாயிண்டில் எனக்கு இன்டர்செக்ட் ஆகுது. இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன், இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? இது கிராஃபை பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ளீஸ் தான் இந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் செக்ஷன் தான். என்ன ப்ராக்டிஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பிக்சராக அவங்க டயக்ராம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. யூஸ் த வெர்டிக்கல் அண்ட் த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். எந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, வில் பி ஃபாலோயிங் த கிராஃப். இது இட் இஸ் ரெப்ரசன்ட் ஏ ஃபங்க்ஷனா நாட் ஏ ஃபங்க்ஷனான்றதை நீங்கள் ஒரு நோட்டில் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அழகாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதை என்னது 1 மார்க் டைப்பில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் இதான்றதை கரெக்டாக ஆன்சர் சொல்லலாம். இது கரெக்டு, இது ராங்கு, இது கரெக்டு, இதுக்கு ராங்கு, இது கரெக்டு, இது ராங்கு, அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்லேயே அடுத்ததாக டாப்பிக்கில் பார்க்கும்போது வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இதில் கண்டிப்பாக ஷூராக ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம் செக்ஷனை கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஸ்பெஷல் கேசஸ் ஃபார் ஃபங்க்ஷன். இதில் எனக்கு 4 டைப்ஸ், அதனால் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். இதில் எனக்கு கொஷினில் இந்த ஆர்டரில் கொடுத்துருவாங்க. அங்கே கொஷின் கொடுத்துட்டு இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனா, இல்லை ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனா அப்படின்றத நன் ஆஃப் தீஸ்ன்னு அப்படின்னு கொஷின் கேட்டு வச்சு கேட்பாங்க. அதனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். If a function f and the a tends to b is called a constant function if the range of f contains only one element, that is f of x equal to c for all x belongs to a and for some fixed c belongs to b. இதை பார்த்தாலே உங்களுக்கு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அது எல்லாமே கோஸ் டு ஒரே ஒரு எலமெண்ட்டுக்காக ஃபிக்ஸ் ஆகும். அந்த ஒரு எலமெண்ட்டு ஃபிக்ஸ் ஆகிறது தான் இதனுடைய நேமிங்கில் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஆரோ டயக்ராம் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன்லேருந்து பார்க்கலாம். ஆரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், ஏ செட் அண்ட் பி செட். இப்போ டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே எலமெண்ட்டு கூட தான் மேப்பிங் ஆகிருக்கு. இட் இஸ் கால்ட் அபவுட் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? இது அதே செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃப் நான் எம்டி செட் then the function f is a tends to a defined by f of x is equal to x for all x belongs to a is called an identity function. ஏன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா f is a function from a to bன்னு சொன்னோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா f is a function from a to aன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த டொமைனில் என்ன எலமெண்ட் எடுக்கணுமோ அதே எலமெண்ட்டு கூட தான் அந்த இடத்துல மேப்பிங் பண்ண போகிறோம். அப்போ ஐடென்டி எலமெண்ட் எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் ஒய் இசட். இப்போ எல்லாமே எனக்கு யூனிக் இமேஜ் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி கிடைச்சதுன்னா இட் இஸ் ஏ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்.
இங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ அது கூட மேப்பிங் ஆகுது தான். ப்ரீவியஸ் இயரில் நம்ம ஒன் ஃபங்க்ஷன் சொன்னோம். ஒரு எலமெண்ட் ஒன்று கூட யூனிக் இருந்தால் அது ஒன் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனில் சொன்னோம். அதையே ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அது எல்லா எலமெண்ட் இங்கே 1 இருக்கும், இங்கே என்ன இருக்கும் 3ன்னு இருக்கும். இல்லை இங்கே 1 இருக்குன்னா இங்கே ஏன்னு இருக்கும். அப்போ இட் இஸ் நாட் ஏ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் இசட் இசட் சேம் நம்பர்ஸாக இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அபவுட் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்றதை ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணிக்கலாம். என்னென்ன ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சிங்களா? அடுத்ததாக பார்க்குறது ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். A function f is a tends to b is called a real valued function if the range of f is a subset of the set of all real numbers r. That is f of a subset of r ன்னு சொல்லுவாங்க. It is a real valued functions உண்டான மீனிங். அதுதான் அவனுடைய கண்டிஷன். இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் என்னது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு ப்ராக்ரஸ் செக் கொடுத்துருக்காங்க. இப்போ நடத்தின ஒவ்வொரு டாபிக்ஸ் 1 on 2 into many one and bijection and one real valued function, constant function, identity function இந்த எல்லாத்தையும் டாபிக்லாம் ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்கள். ரீகால் பண்ணிவிட்டு டிசிஆர் ஸ்டேட்மெண்ட்டை ரீடப் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்றது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதை ப்ராப்ளம்ஸ் ஓரியண்டாக பார்த்துக்கலாம். இப்போ நடத்தின டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸில் மேக்ஸிமம் என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ நம்ம கவர் பண்ணியாச்சு. அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கும்போது மோர் தென் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸு எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய ப்ராப்ளம்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சொல்யூஷன்ஸை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் ஈஸியாக மார்க்கை வாங்க முடியும். ஒர்க் அவுட் ப்ராக்டிஸ் இல்லைனாக்கா நம்மளால் சாத்தியமாக எதையுமே முடிக்க முடியாது. அதனால் மோர் தென் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கும்போது போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணுங்கள். ரீஎவாலுவேஷன் செக் பண்ணுங்கள். போட்டு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணும்போது ஆன்சர்ஸ் எல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோமா இல்லை கரெக்டாக எழுதியிருக்கோமா என்றதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா மறுபடியும் ஏதாவது நெக்ஸ்ட் கிளாஸில் வரும்போதோ இல்லை நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். டெஃபினிஷன்: let f is a function from a to b and g is a function from b to c be two functions, then the composition of f and g denoted by g composite of f. இந்த இடத்துல 0 மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் g composite of f ன்னு சொல்லுவாங்க. is defined as the function g composite of f of x that is equivalent to g of f of x for all x belongs to a ன்னு சொல்லி முடிக்கலாம். இது புரியுதுங்களா உங்களுக்கு? டெஃபினேஷன்ஸ் அதே போல் இங்கே டெஃபினேஷன்ஸுக்கும் ஒரு பிக்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இதுதான் நம்ம அங்கே பிக்சர் எல்லாம் இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். அதுக்கடுத்து இதுக்கு ஒரு திங்கிங் கார்னர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன திங்கிங் கார்னர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் does f composite of g equivalents to g composite of f ரெண்டுமே ஈக்குவலன்ஸாக வருமானதை உங்களுக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸை நீங்களே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கலாம். இப்போ given one example, find the f composite of g and g composite of f when f of x is equal to 2x plus 1 and g of x is equal to x square minus 2. இப்போ என்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க டிஃபைன் பண்ணி. அந்த டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன்ஸை கிவன் சொல்யூஷனில் எடுத்துக்கலாம். f of x and g of x. இப்போ எப்படி ரைட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா f composite of g of x. அப்போ f composite of g of x is equal to f of g of x. இதுதான் டெஃபினிஷனில் இங்கே பார்த்தோம். அப்போ f of g of x. அப்போ g of x எனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். g of x என்ன கொடுத்துருக்காங்க? x square minus 2. அப்போ f of x square minus 2. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன ஃபங்க்ஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன மீனிங்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா f of xன்ற ஆர்டரில் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக will be replaced about x square minus 2. அப்போ therefore இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணால் 2 into x square minus 2 plus 1. அப்போ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2x square minus 4. minus 4 plus 1 is equal to minus 3. அதுதான் உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸை கிடைச்சிருக்கும். அது f composite of g கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் g composite of fனா g ஃபர்ஸ்ட்டில் வந்துடும், f of x உள்ளே இருக்கும். அப்போ f of x என்ற ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எடுத்து உள்ளே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். g of 2x plus 1 இங்கே சொன்ன அதே மாடல் தான்.
இப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்ன்ற பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2x + 1 the whole square minus 2. இது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற இடமே என்னன்னாக்கா காம்போசிட் ஃபங்க்ஷனில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஸ்கொயரோ இல்லை மல்டிப்பிளில் என்ன வேல்யூ வந்திருக்கோ அதை மிஸ் பண்ணிவிடுவாங்க. இல்லைனா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அதை கேர்லெஸ்ஸாக மிஸ்டேக் பண்ணிங்கனாக்கா அது ஈக்குவலன்ஸாக வராது, இல்லை நாட் ஈக்குவல்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சொல்யூஷனில் கிடைக்கும். அந்த டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் கிடைச்சுன்னா அது கரெக்டான ஆன்சர்ன்றதை நம்மளால் என்னது ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபங்க்ஷனுக்குள்ளே எடுத்து அப்ளை பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமா, இந்த இடத்துல எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, 2x + 1 த ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்குமா, அடுத்து இங்கே -2ன்னு ஒன்று இருக்குது, அப்போ -2 நம்ம போட்டிருக்கோமா இல்லை அதை மிஸ் பண்ணியிருக்குமான்றதை செக் பண்ணணும். இது ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் இதே சேம் மீனிங் டைப் தான். அப்போ 4x² a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பெண்ட் பண்ணாக்கா 4x² + 4x, அடுத்தது பார்த்தீங்கன்னா +1. இங்கே ஆல்ரெடி -2ன்னு இருக்குது, +1 - 2 = -1. அப்போ ஈக்குவேஷன்ஸில் ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ இது f composite of g that is equivalents to and g composite of f is equal to that is equivalents to சொல்லிட்டு from the above we see that பார்த்தீங்கனாலே தெரியுது என்ன எனக்கு f composite of g ஓட வேல்யூவும் g composite of f ஓட ஃபங்க்ஷனும் எனக்கு ஈக்குவலன்ஸாக இருக்கா, நாட் ஈக்குவல். அதுதான் இந்த கண்டிஷன்ஸில் நாட் ஈக்குவல் சொல்கிறோம். இதே பேஸ் மாடல் தான் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஈக்குவலன்ஸாக வருதான்றத கொஷின் மார்க் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஈக்குவலன்ஸாக வருதா இல்லை நாட் ஈக்குவலில் வருதான்றத ரீசனாக சொல்லி முடிச்சுக்கலாம். அடுத்தது ஜென்ரலி ஒரு நோட் கண்டிஷன் இருக்குது. அப்போ ஜென்ரலி நோட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் ஒன். f composite of g not equal to g composite of f for any two function f and g. For any two function f and g, so composition of function is not commutative. இது என்ன மீனிங் புரியுதா? commutative function ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். f composite of g not equal to g composite of f. அப்போ not equal வருதுன்னா commutative property தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இனி யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷனை சொல்லும் போது a union b equal to b union a. இது காம்போசிட் ஃபங்க்ஷனில் எனக்கு ரிவர்ஸில் எப்படி எடுத்தாலும் இட் வில் பி சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு b இன்டர்செக்ஷன் a சொன்னாலும் இட் வில் பி ஆல்சோ சாட்டிஸ்ஃபை. ஆனால் என்னுடைய கிளாஸில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா காம்போசிட் ஃபங்க்ஷனில் வரும்போது இட் இஸ் நாட் ஈக்குவல், அதாவது நாட் காம்படேட்டிவ்ன்ற மீனிங்கில் உங்களுக்கு வரும். இதுதான் ரீசனும். நீங்கள் ப்ராப்ளம்ஸில் செக் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் ப்ரீவியஸ் செக்ஷன் ஃபார்முலாவிலேயும் உங்களுக்கு என்ன அது நாட் ஈக்குவல்ன்ற கண்டிஷன்ஸ் வந்திருக்கு. அதனால தான் இந்த கண்டிஷன்ஸை நம்ம இங்கே ஜென்ரலாக ஒரு நோட் கண்டிஷனில் சொல்லி முடிக்கிறோம். ஓகே, அதுக்கு அடுத்ததாக ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், if f of x equal to 3x minus 2 and g of x is equal to 2x plus k and if f composite of g equal to g composite of f then find the value of k. நீங்கள் கேட்கலாம், இப்போ ப்ரீவியஸில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன சொன்னோம், f composite of gயும் நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் நாட் காம்படேட்டிவ்னு சொன்னோம். ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் ஏன் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? ஏன்னா ஈக்குவல் கண்டிஷன் எடுத்தால் தான் என்னால் அன்னோன் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ அன்னோன் வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் ஏ ஈக்குவல்ன்றது அவங்களே கண்டிஷனில் எனக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்ததை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி எஃப் காம்போசிட் ஆஃப் ஜின்னு சொன்னோம். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த ஆர்டரில் ரைட் பண்ணுவாங்க. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இதை தட் இஸ் ஈக்குவலன்ஸ் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோடைய ஃபங்க்ஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் 2x plus k இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போ எஃப்க்குள்ளார அப்ளை பண்ண போகிறோம். மறுபடியும் இந்த டேர்ம்ஸ் எதுக்குள்ளார சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் ஆஃப் த டேர்ம் எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ளார சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 × 2x plus k minus 2 2x plus k minus 2 இந்த இடத்துல வித்தின் ப்ராக்கெட்டை போடாமட்டிங்கன்னா இந்த 3 இந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் மல்டிபிளில் இருக்கும், கேக்கு மல்டிபிளில் வராது. அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். வித்தின் ப்ராக்கெட் போனாலும் இட் வில் பி ராங் ஆன்சர் தான் மாறும். அப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணால் இது ஒரு ஈக்குவேஷனாக கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்து அதே சேம் அனதர் ஒன் ஈக்குவேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஜி ஆஃப் 3x minus 2 equal to 2 into
3x minus 2 plus k ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3x minus 2 plus k போது வாட் அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நீங்கள் வேல்யூஸில் அப்ளை பண்ணும்போது அதுக்கு எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அந்த ஈக்குவேஷன்ஸ் போத் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் சொல்லினதுனால லைக் டேர்ம்ஸ்லாம் எதெல்லாம் லைக் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் லைக் டேர்ம்ஸு அண்டு கே டேர்ம்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை லைக் டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். அண்டு கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ எப்படி நான் எக்ஸோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூவை கண்டுபிடிக்கிறது? இப்போ ப்ளஸ் 6x மைனஸ் 6x என்ன ஆகுதுன்னா கேன்சல் ஆகிடுச்சு. 3k minus k is equal to 2k. அப்போ 2k is equal to minus 4 plus 2 is equal to minus 2. அப்போ இங்கே 2k இருக்குது, இங்கே minus 2 இருக்குது. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது k equal to minus 1 வரும். என்னுடைய வேல்யூஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லி முடிச்சிட்டோம். இங்கே do you know ஒன்று கொடுத்துருக்காங்க. It will be preparable. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா the composition of G composite of f of x exists only when the range of f is a subset of a domain of G. அப்போ ரேஞ்ச் எனக்கு என்ன ஆல்ரெடி ரேஞ்சை பற்றி நம்ம ப்ரீவியஸ் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ரேஞ்சை பற்றி நீங்கள் ரீகால் பண்ணும்போது ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் இஸ் அதாவது ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஏ சப்செட் ஆஃப் த டொமைன் ஆஃப் ஜிக்கு இருந்ததுன்னா அது எனக்கு காம்போசிட் பண்ணும்போது எக்ஸிஸ்ட் ஆகுன்றத கண்டிஷனாக இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காம்போசிஷன் ஃபங்க்ஷனில் 2 ஃபங்க்ஷன் வச்சு பார்த்தோம். இப்போ 3 ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அதுவும் சேம் மெத்தட். நம்ம இப்போ எப்படி பண்ணுமோ அதே மாடல் தான் பண்ண போகிறோம். காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ்னா மொத்தம் எத்தனை வேரியபிள்? எனக்கு 4 செட்ஸ் அண்டு எத்தனை செட்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். அப்போ சப்செட்ஸ் எனக்கு எடுத்துக்க போகிறோம். எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி, ஜி இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் பி டு சி அண்ட் ஹச் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் சி டு டி. அந்த செட்ஸ் எடுத்து 3 functions will be assigned about using composite function f composite of g and g composite of h. We get 2 new function like என்ன like எனக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா f composite of g composite of h and f composite of g composite of h. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சொன்னால் கேட்டிங்கன்னா அந்த வித்தின் ப்ராக்கெட் மட்டும்தான் வித்தியாசம். அந்த வித்தின் ப்ராக்கெட்டை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது? இது என்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ஆல்ரெடி தெரிஞ்ச கண்டிஷன் தான். அதுதான் இங்கே பிக்சோரியலாக கொடுத்துருக்காங்க. கிவன் லிசன் என்ன பிக்சோரியலாக கொடுத்துருக்காங்கன்னா ஏ பி சி டி 4 செட்ஸ் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஏ டு பி in f is a function and next b to c g is a function, c to d h is a function. இப்போ ஏக்கும் சிக்கும் நான் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஜி இருக்குது எஃப் இருக்குது. அதனால் ஜிஎஃப் இங்கே க்ரீன் லைனில் டாக் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஏக்கும் டிக்கும் நான் பண்ண போகிறேன்னா இங்கே ப்ளூ லைனில் காமிச்சிருக்காங்க. தட் இஸ் ஹச் ஜி ஆஃப் எஃப் தட் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஆஃப் ஜி ஆஃப் எஃப் ஜிஎஃப்னு சொல்லிக்கலாம். அடுத்தது பிக்கும் டிக்கும் பார்க்கும்போது ஹச்ஜின்னு சொல்லிக்கலாம். நீங்கள் காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த பிக்சோரியலாக புரிஞ்சிருக்கும். இதை பேஸ் பண்ணி ஒரு ரிமார்க்ஸ் நோட் 1 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா காம்போசிஷன் ஆஃப் 3 functions is also always associative property satisfied. That is f composite of g composite of h equal to f composite of g composite of h. இதுதான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொன்னேன். இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எனக்கு ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைடுன்ற கண்டிஷன். இங்கே ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ஈக்குவல் டு 2x + 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 - 2x அண்ட் ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் இங்கே ப்ரூவ் தட்னு கொடுத்துருக்காங்க. இது 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. ஜி ஆஃப் எக்ஸு ஹச் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதை சார் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இங்கே கொடுத்த மாடலில் யூஸ் பண்ணாலும் ஒன்று தான். இல்லை நான் இந்த ஆர்டரை நான் கண்டுபிடிச்சி ஒன்றா கண்டுபிடிப்பனாலும் இட் வில் பி சேம். என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. எஃப் காம்போசிட் ஆஃப் ஆர்ஹெச்எஸ் சைடு எடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி நோன். எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஜி ஆஃப் எக்ஸ் 1 - 2x. அடுத்தது எஃப் ஆஃப் 1 - 2x. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகுது 1 - 2x. 2 × 1 - 2x + 3 தட் இஸ் ஈக்குவல் டு 5 - 4xன்னு உனக்கு ஆன்சர் கிடைக்குது. இப்போ இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சா? இல்லை சார். என்ன பண்ண போகிறோன்னா இதில் இந்த ஒரு பாட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹச்ன்னு இருக்குது. அப்போ ஹச்சு கூட காம்போசிட் பண்ணோன்னா எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸு.
F composite இது என்ன வெளியில இருக்கோ அது அப்படியே வெளியில வச்சுக்கோ. அடுத்து h of x ன்றதுல h of x ன்னு அப்படியே in terms of within bracketல ரைட் பண்ணிக்கலாம். இங்க F composite of g of x f of g of x ன்னு எழுதுன மாதிரி இங்க இந்த காம்போசிட்டை ரிமூவ் பண்றதுக்கு within bracketை ஓபன் பண்ணியாச்சு. அப்ப therefore F composite of g h of x ஓட வேல்யூ 3x. அப்ப F composite of g 3x ன்னு சொல்லியாச்சு. F composite of g தான் நீ ஃபங்க்ஷன்ஸை கண்டுபிடிச்சு வச்சிருக்க. என்ன ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கனா 5 minus 3x ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அப்ப அதில் எடுத்து போயிட்டு 3x ரீப்ளேஸ் பண்ணு. 5 minus 4 into 3x. அப்ப 4 3s are 12. அப்ப 12x ன்னு வந்துரும். அப்ப 5 minus 12x ன்றது ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன். இது RHS சைட் கண்டுபிடிச்சாச்சு. இதே மாடல் தட் இஸ் ஈக்குவலன்ஸ் டு LHS சைட். LHS சைட்ல நீ அதே போல வெரிஃபை பண்ணலாம். LHS சைட்ல வெரிஃபை பண்ணும்போதும் உனக்கு ஈக்குவலன்ஸா ஃபார்ம் ஆகும். the both are 1 and 2 are equal hence prove the ரிசல்ட்னு சொல்லி முடிச்சுக்கலாம். இது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கனாக்கா எனக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இதே போல் எல்லா ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிளாக இருந்தாலும் அந்த திங்கிங் கார்னர் நோட்டு என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் அதை ரீகால் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராப்ளம் செக்ஷனில் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக மார்க்கை ஃபுல் மார்க் வாங்க முடியும். அதுக்கு அடுத்ததாக இதில் இன்னொரு 2-3 எக்ஸாம்பிள் சம்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இதுவும் இதில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்த உடனே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும். இஃப் ஃபைண்ட் எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஃப் GFF of x அப்படின்னா என்ன? இப்போ நம்ம பார்த்தோம் சார், அதாவது F காம்போசிட் ஆஃப் G காம்போசிட் ஆஃப் H அது இந்த ஆர்டரில் கொடுத்துருந்தாங்க. இல்லைனா F காம்போசிட் ஆஃப் G காம்போசிட் ஆஃப் Hன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் சார்? இது என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படியே F ஆஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிளில் கொடுத்துருக்காங்க. அப்போ GFF ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு FGG ஆஃப் எக்ஸ் ஈக்குவலன்ஸ்னு கண்டிஷன் கொடுத்துட்டு given f of x equal to ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, g of x equal to ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல given கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் LHS ஸ்பாட் எடுத்துக்கலாம். LHS ஸ்பாட் எடுத்தீங்கன்னாக்கா g of f of x. அப்போ f of x என்ற ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும், எடுத்து சப்ஸ்டிட் பண்ணேன். அப்போ திஸ் மீன் g காம்போசிட் ஆஃப் சொல்லியிருக்காங்க பாருங்க, g காம்போசிட் ஆஃப் f x. புரியுதுங்களா? அப்போ therefore will be substitute. அப்போ f of x பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணிடலாம், 3x plus 1 ன்னு சொல்லிக்கலாம். அப்போ f of 3x plus 1 மறுபடியும் இதுக்குள்ளார என்ன பண்ண போறோம்னா நீ ஃபங்க்ஷன்ஸை again substitute. அப்போ x க்கு பதிலா will replace about 3x plus 1. அப்போ 3 into 3x plus 1 plus 1. அப்போ இதை ஆன் சிம்பிளிஃபை எதுக்குள்ள சப்ஸ்டிட் பண்ண போறீங்கன்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. இதை மல்டிப்ளை பண்ணி ஆன் சிம்பிளிஃபை பண்ணி சப்ஸ்டிட் பண்ணுறதுனால ஒன்று தான். அப்போ g of in terms of 3 3s are 9x, 3 1s are 3, 3 plus 1 4. அப்போ 9x plus 4. இந்த 9x plus 4 இந்த ஃபங்க்ஷன்ஸில் சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. அப்போ 9x plus 4 plus 3, 9x plus 7 உனக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ எனக்கு இது ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ். அதே போல் FGG ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, f of g of xன்னு சொல்லிக்கலாம். அப்போ g of x ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அடுத்து g of g டேர்ம்ஸ் அப்ளை பண்ண போறீங்க. எடுத்து x plus 3 plus 3 ஆட் பண்ணும்போது x plus 6. இது f of ஃபங்க்ஷன்ஸில் எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ 3 into x plus 6 plus 1. அப்போ 3 உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா 3 3s are 3x plus 3 6 are 18. 18 plus 1 is equal to 19. அப்போ 3x plus 19 உனக்கு கிடைச்சிரும். These two quantities being equal, we get 9x plus 7 equivalents to 3x plus 19. எப்படி சார் ஈக்குவலன்ஸ் சொல்கிறீங்க? எனக்கு கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க, both are equalன்ற கண்டிஷன். இதை ஈக்குவலன்ஸ்னு எடுத்தால் தான் உன்னால் எக்ஸ் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ நான் ஈக்குவலன்ஸ் எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் ஒன் சைடாக எடுத்துருவா. சால்விங் வி கெட் த அப்ளை த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரி ஆன்சரை மெமரி பண்ணாதீங்க. ஃபங்க்ஷன்ஸில் எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணி கொஷின் கேட்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸோடைய ஆர்டர் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சுனாக்கா அதனுடைய ப்ராப்ளம்ஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். புரியுதுங்களா? இவங்க உங்களுக்கு ஒரு பேஸ் ஆக்டிவிட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டீஸ் அதே போல் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்களே, இது என்னன்னு பார்த்தீங்களா, ப்ராக்ரஸ் செக். ப்ராக்ரஸ் செக்லேருந்து 1 மார்க் கேட்பாங்கன்னு சொன்னேன். உனக்கு 1 மார்க் டைப்லேயே கொஷினே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாரு, ஸ்டேட் யுவர் ஆன்சர் ஃபார் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் பை செலக்டிங் த கரெக்ட் ஆப்ஷன்.
எது கரெக்ட் ஆப்ஷன்றதை நீ தான் செலக்ட் பண்ணி சொல்ல போகிறீங்க. காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் அ காமிடேட்டிவ். காம்போசிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் இஸ் காமிடேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஆல்வேஸ் ட்ரூ, நெவர் ட்ரூ, சம்டைம்ஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எது பாசிபிள் கண்டிஷன்? நெவர் ட்ரூ. அடுத்தது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் அசோசியேட்டிவ். ஆல்வேஸ் ட்ரூ. ஏன்னா ஆல்வேஸ் இந்த கண்டிஷன்ஸ் நம்ம அங்கே பார்த்தோம். அப்போ ஆல்வேஸ் ட்ரூன்னு சொல்லிக்கலாம். இது என்னென்னு புரியுது உங்களுக்கு? ப்ராக்ரஸ் செக் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் அதுக்கு உண்டான மீனிங் தெரிஞ்சிடும். அதே போல் ஆக்டிவிட்டீஸை நீங்களே வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இங்கே எனக்கு டேபிள்ஸில் கொடுத்துருக்காங்க. என்ன டேபிள்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபில் இன் த டேபிள் ஃபார் ஹச் ஆஃப் எக்ஸ். ஹச் ஆஃப் எக்ஸை நீ தான் ஃபில் பண்ண போகிறீங்க. எனக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் கொடுத்துட்டு இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஹவு டு ஃபைண்ட் ஹச் ஆஃப் 1. h of 1 அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போ h of x எப்படி கொடுத்துருக்கோன்னா f composite of g of x. அப்போ 1 அப்ளை பண்ணும்போது h of 1 is equal to f composite of g of 1. அப்போ g of 1னா என்ன மீனிங்? இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன பார்த்தோம்? x equal to f of x and g of x, x square, x plus 2, x plus 3 அந்த மாதிரி தான் பார்த்தோம். இப்போ g of 1னாக்கா what about will we get? g of 1க்கு in terms of அப்ளை பண்ணும்போது 1 அப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குது? 2 கிடைக்குது. அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க, f of 2. அப்போ f of 2 ஈக்குவல் டு f of 2 அப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 x equal to 2 ப்ளேஸ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குது? 3 கிடைக்குது. அதுதான் உனக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அப்போ h of 1 வேல்யூ என்னன்னு சொல்லிடலாம்? 3ன்னு சொல்லிக்கலாம். இது புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போல் நீங்களே நிறைய சம்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்க்கும்போது ஐடென்டிஃபைங் த லீனியர் கிராஃப் ஆஃப் த லீனியர் குவாட்ராட்டிக் கியூபிக் அதனுடைய ரெசிப்ரோக்கல்ஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லீனியர் ஃபங்க்ஷன்ஸ். லீனியர் ஃபங்க்ஷன்னா எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் ஆர் டென்ஸ் டு ஆர் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. எம்எக்ஸ் ப்ளஸ் சினா லீனியர் ஈக்குவேஷன், y equal to mx plus c ன்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே ஈக்குவேஷன். m is not equal to 0 is called a linear function. இது is a straight line equation. Geometrically this represent a straight line in the graph. எனக்கு கிராஃபில் அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் கிடைக்கும். அதுக்கு in terms of graph oriented given functions எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எனக்கு கிடைக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துனாக்கா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் கிடைக்கும். அடுத்ததா அடிட்டிவ் இன்வர்ஸ். லீனியர் ஃபங்க்ஷன்லேயே எனக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் எடுத்துக்க போகிறோம். இன்வர்ஸ் எடுக்கும்போது அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்தனாக்கா எக்ஸ் எடுத்த பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். இது உங்களுக்கு கொஷினில் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்குங்கன்னு சொன்னாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு எடுக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த ஆர்டரில் எனக்கு நெகட்டிவ் லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும். இது புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப் ஓரியன்டாக இந்த ரெண்டு செக்ஷனையும் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக பார்க்குறது டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். f is a function from R tends to closed interval 0, infinity. Closed interval 0, infinity defined by f of x is equal to mod x, modulus of x ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? இது இம்பார்ட்டன்ட் ஒன். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது கொஷின் பேப்பரில் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் இது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ்ன்னு வந்துச்சுனாக்கா அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கு எப்படி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம்? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். எக்ஸ் இஸ் பாசிட்டிவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. மைனஸ் எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணும்போது எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0. இது வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு கிராஃப் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பி பிளாட்டடாக இந்த ஆர்டரில் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். மாடுலஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன்னாலும் மாடுலஸ் ஃபங்க்ஷன்னாலும் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன்னாலும் இட் இஸ் ஏ சேம் மீனிங். அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராப்ளம்ஸை. நோட் கண்டிஷனில் பார்க்கலாம். மாடுலஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஏ லீனியர் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஏ not a linear function, but it is a composed of two linear function x and minus x. ஏன்னா இது இஸ் a linear function சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு composed about in a two linear functions பிரிக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸாக பிரிக்குன்னா பாசிட்டிவ் எக்ஸ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸாக வந்துருக்கு. அப்போ linear functions are always one function சொல்லிக்கலாம். linear functions என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, always one function. it is a one mark type question. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள்.
Linear function is always one function and has applications in a cryptography as well as in a several branches of science and technology. ஏன்னா இந்த பேஸ் மாடலை யூஸ் பண்ணி தான் கிரிப்டோகிராஃபின்ற ஒரு லெசன்ஸில் ஆர் ஒரு சாப்டர் அது ஒரு தியரி பேப்பர்ஸில் உனக்கு மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் அபவுட் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். லீனியர் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. அடுத்ததாக குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். A function is f is a r tends to r defined by f of x is equal to quadratic equation இந்த ஆர்டரில் இருக்கும் ax square plus bx plus c a not equal to 0 is called a quadratic equation. ஏன் இந்த இடத்துல a not equal to 0ன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். a சப்போஸ் நான் 0 சப்ஸ்டிட் பண்ணால் அது எனக்கு லீனியர் ஈக்குவேஷனில் கிடச்சிரும். புரியுதுங்களா? அதனால் a நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் ஏ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் எடுத்துக்க முடியும். அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வச்சு நான் பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன், டொமைன், ரேஞ்ச் அண்ட் டெஃபினிஷன் இது ஆர்டரில் கிராஃப் எப்படி பிளாட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா சம் ஸ்பெசிஃபிக் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தி கிராஃப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், டொமைன், ரேஞ்ச் அண்ட் டெஃபினிஷனில் பார்க்கும்போது r tends to r defined by f of x is equal to x square, x belongs to r. x ஸ்கொயர்னு ஒன்று வந்துச்சுனாலே இட் இஸ் ஏ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். அப்போ f of x is belongs to closed interval 0, infinity. அதனுடைய கிராஃபில் நம்ம பாயிண்ட்ஸை பிளாட் பண்ண போகிறோம். இது புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்ததாக இதனுடைய பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணும்போது இட் இஸ் ஏ ஓப்பன் அப்வோர்டில் உனக்கு டயக்ராம் ஃபிக்ஸ் ஆகும். அதே போல் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0க்கு எடுக்கும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு அசம்ஷன் எடுத்திங்கன்னா அது டவுன்வோர்ட்ஸில் ஃபிக்ஸ் ஆகும் கிராஃப். அப்போ டவுன்வோர்ட்ஸில் எப்படி ஃபிக்ஸ் ஆகுது, அப்வோர்டில் எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்றத கிராஃபில் நீங்கள் பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? Character, knowledge, அடுத்ததாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் இதனுடைய பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணும்போது இட் இஸ் ஏ ஓப்பன் அப்வோர்டில் உனக்கு டயக்ராம் ஃபிக்ஸ் ஆகும். அதே போல் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0க்கு எடுக்கும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு அசம்ஷன் எடுத்திங்கன்னா அது டவுன்வோர்ட்ஸில் ஃபிக்ஸ் ஆகும் கிராஃப். அப்போ டவுன்வோர்ட்ஸில் எப்படி ஃபிக்ஸ் ஆகுது, அப்வோர்டில் எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்றத கிராஃபில் நீங்கள் பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? அப்வோர்ட் அண்டு டவுன்வோர்ட்ஸ் தி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் of a particle traveling under the influence of a gravity is a quadratic function of time. Those functions are not one. ஏன் ரீசன் கேட்டிருக்காங்க, ஏன் இது ஒன் ஃபங்க்ஷன் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஒன் ஃபங்க்ஷன்னால என்ன சொல்லியிருக்கோம், ஒரு வேல்யூ எடுத்தீங்கன்னாக்கா அது யூனிக் இமேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ நான் 2 வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணும்போது அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல கிடைக்கும் போது இட் இஸ் ஏ நாட் ஒன் ஃபங்க்ஷன். அதை நீங்கள் ரீசனபிளாக ரைட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இது எதனால் ஒய்ன்ற ரீசன் கேட்டிருக்காங்க, அதுக்கு ரீசனை நீங்களே சொல்லிக்கலாம். அடுத்து லாஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்குறது கியூபிக் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் எஃப் இஸ் r tends to r defined by கியூபிக் ஃபங்க்ஷன்னா கியூபிக் ஆர்டரில் எனக்கு ஈக்குவேஷன் இருக்கும். a not equal to 0 it is a cubic function. அப்போ f of x is equal to x cube is shown in bigger. இந்த ஃபிகர்ல கியூபிக் ஈக்குவேஷனா இந்த ஆர்டரில் எனக்கு கர்வ் ஃபார்ம் ஆகும். இந்த சென்டர் பாயிண்ட் ஆரிஜின் வச்சு கர்வ் இந்த ஆர்டரில் நீங்கள் வேல்யூஸை கூட சப்ஸ்டிட் பண்ணாலும் உங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த கர்வ் எப்படி தான் கிடைக்குமான்றது. அடுத்தது நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனுடைய கிராஃபை பார்க்க போகிறோம். A function f is a real number except to 0. ரியல் நம்பரில் நான் 0 எடுத்துக்க மாட்டேன். அது எதுக்கு கோஸ் டுன்னு பார்த்தீங்கன்னா ஆருக்கு கோஸ் டு அகைன் டிஃபைன்ட் பை f of x is equal to 1 by x. ரெசிப்ரோக்கல்னாலே 1 by x. 5ஓட ரெசிப்ரோக்கல் 1 by 5. அதாவது இன் டேர்ம்ஸ் அதை ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணுறது இஸ் கால்ட் ஏ ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்போ ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தனாக்கா டிஜே இந்த ஆர்டரில் எனக்கு கர்வ் பிளாட்டட் ஆகும் அண்ட் பாசிட்டிவ் அண்டு போத் நெகட்டிவ் டைரெக்ஷன்ஸில். ஏன்னா ரியல் நம்பர் சொன்னதுனால பாசிட்டிவ்லையும் இருக்குது நெகட்டிவ்லையும் இருக்குது. புரியுதுங்களா அந்த கிராஃப்? இது புரியுதுடா? அது அண்டர்ஸ்டுட்? இதுலேயும் அதே போல் ப்ராக்ரஸ் செக் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா கொஷின்ஸுக்கும் உங்களுக்கான ஸ்டேட்மெண்ட்டில் கேப்லேயே ஆன்சர் கேட்டுருக்காங்க.
நீங்களே ஒரு கொஷின்ஸை ரீட் அவுட் பண்ணுங்கள். இப்போ சொன்ன டாபிக்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். ஒரு டாப்பிக்லேருந்து தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி வில் பி கன்சிடர் அபவுட். நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடத்தின எல்லாத்தையுமே நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா எல்லா கொஷின்ஸுக்கும் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்ளம்ஸை சொல்யூஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே பேஸில் உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் 1.5 அண்ட் எக்ஸசைஸ் 1.6 பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் புக் பேக்கில் இருக்கிறது ஆல்ரெடி ஏற்கனவே நான் பப்ளிக் ரெலவெண்ட்டாக சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். புக் பேக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் சம்ஸை நீங்கள் எக்ஸசைஸ் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது சால்வ் பண்ணுங்கள். அதுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நம்மளால் ஃபுல் 14 அவுட் ஆஃப் 14 மார்க்ஸ் வாங்க முடியும். அப்போ 14 அவுட் ஆஃப் 14 வாங்குறதுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கண்டிஷன்ஸையும் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கோம். அந்த எல்லா கண்டிஷன்ஸும் நீங்கள் ரீகால் பண்ணுங்கள். இந்த சாப்டர் இதோட நம்ம முடிச்சாச்சு. இந்த சாப்டரை நீங்கள் எக்கார்ந்து கொண்டும் லூசிங்கில் மார்க் விட வேணாம். எல்லாமே நல்ல மார்க் எடுக்கலாம். எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்டாக ரெடி ஆகிடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த சாப்டருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்தது சாப்டரை நம்ம பார்க்கலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரம் S.R.K ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நேற்று எக்ஸ்ரே ஆன்லைன் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. அதில் அவங்களுடைய மார்க்ஸ் பார்த்தோம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிறதுனால மோர் தென் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல மார்க்கை ரீச் பண்ணுங்கள். இன்னும் அவுட் ஆஃப் 30 ஃபுல் மார்க்ஸ் வாங்குற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா கொஷின்ஸ் நம்ம புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் அண்ட் ப்ராக்ரஸ் செக், நோட்டு, ரிமார்க்ஸு, டெஃபினிஷன், ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் செக்ஷனை தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ரீகால் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சம்ஸையும் நீங்கள் ஈஸியாக ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக ரைட் பண்ணிக்கலாம். அதே போல் இன்றைக்கும் உங்களுக்கு மேக்ஸ் ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. அதுக்கு இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லா மார்க் வாங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாராலையுமே சென்டம் எடுக்க முடியும்னு நம்புகிறோம். அதே போல் நம்ம ஒவ்வொரு சின்ன டெஸ்ட் எழுதினாலும் சரி அதில் ஃபுல் மார்க் வாங்கணுன்ற ஒரு மோட்டிவேஷனுக்கு வாங்க. நம்மளால் ஃபுல் மார்க் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சுனாலே நம்ம கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் சென்டம் மார்க்ஸோடு வெளியில் வரலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.
you.